இந்த ஆளு செவுத்துல தட்டின உடனே அங்க இருக்க பிரிக் எல்லாமே தானா பிரிஞ்சு ஒரு பாதை ஓபன் ஆகும். அங்க இருக்க மக்கள் எல்லாமே வேற ஒரு காலத்துல வாழுவாங்க. ஹாரி அங்க இருக்க பேங்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வேலை செய்யற எல்லாருமே காப்ளின்ஸா இருக்காங்க. ஹாரியோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதுக்காக அவனை ஒரு வால்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வால்ட் ஓபன் பண்ண உடனே ஹாரிக்காக அவங்க அம்மா அப்பா அவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்காங்க. காசை எடுத்துட்டு ஹாரி அவனோட ஸ்கூலுக்கு தேவையான ஒரு மேஜிக் வாண்ட் வாங்க போவான். அங்க இருக்க எல்லா வாண்டையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். கடைசியில அவனுக்கு தேவையான வாண்ட் அவனுக்கு கிடைச்சிடும். ஷாப்பிங் எல்லாம் முடிச்ச உடனே ஹாரிய ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல விட்டுடுறாங்க. அவனுக்கு கொடுத்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ல இருக்க நம்பர் இந்த ஸ்டேஷன்ல இருக்காது. ஆனா அதை தேடிட்டு போவான். அங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேட்டா இந்த நம்பர் உள்ள பிளாட்ஃபார்ம் இங்க கிடையாதுன்னு சொல்லுவாரு. அப்ப அங்க இருக்க வால்ல பசங்க உள்ள போறத ஹாரி பாக்குறான். ஒருவேளை நம்ம பிளாட்ஃபார்ம் இதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சு ஹாரியும் அதுக்குள்ள போறான். உள்ள போனவன தான் தெரியுது ஹாரியோட ஸ்கூலுக்கு போற ட்ரெயின் இங்கதான் இருக்குன்னு.